நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டாயிற்று. எவ்வளவு மொழிகள் இருக்கோ அவ்வளவு மொழிகளும் தெரியும். எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டும் நமக்கு தெரியும். தெரியாத விஷயமே நமக்கு கிடையாது. இவ்வளவு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டாலும் கூட நாம் பகவானை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பலனும் இல்லை. இவ்வளவும் தெரிந்ததுனால என்ன ஆக போகிறது? உலகத்தில் மரணமே இல்லாமல் நாம் வாழ போகிறோமா? இல்லை மரணத்திற்கு பிறகு இவ்வளவு அறிவு பெற்றிருக்கிறதுனால மோட்சத்துக்கு போக போகிறோமா? இல்லை மறுபிறவி நமக்கு வராமல் இருக்க போகிறதா? இவ்வளவு அறிவு பெற்றிருக்கிறதுனால நாம் பண்ணின பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட போகிறதா? எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்றதுனால ஒரு பலனும் இல்லை. பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பெரிய பிரபுவாக இருக்கார், நிறைய பணம் இருக்குது அவர் கையில். நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு அவருக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியுமா? அந்த வியாதி வந்தது அப்படின்னுட்டா அந்த வியாதி அவருக்கு வலியை கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? பணக்காரர் அவர், அதனால் அவருக்கு வியாதி வராது. இல்லை பணக்காரராக இருந்து வியாதி வந்தாலும் வியாதி மற்றவர்களுக்கு எப்படி வலிக்கின்றதோ அது மாதிரி அவருக்கு வலிக்காது சொல்ல முடியாது. பெரிய ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கார், அதனால் அவருக்கு வியாதி வராது, வியாதி வலிக்காது. அவருக்கு பெரிய புகழ் இருக்கு அப்படிங்கிறதுனால வியாதி வராது, வியாதி வலிக்காது. பதவி இருக்கு. ஒருத்தரை நாம கிட்டக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம், அவரை அணுகவே முடியலை. ஒரு அரசாங்கமே கூட அவரை பார்த்து பயப்படுறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கூட வியாதி பயப்படாமல் கிட்டக்க போயிடுறது இல்லையா? நோய் அவர்கள் கிட்டக்க போயிடுறது. அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது, கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை கூட ஒரு வியாதி சர்வ சுலபமாக அணுகிடுறது. அந்த வியாதியை அவரால் எந்த விதத்திலையும் போக்கிக்க முடியலை. அதனால் உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அநித்தியமானது, இது சாஸ்வதமானது அல்ல. அதனால் நீ எவ்வளவு தெரிஞ்சின்றாலும் பகவானை தெரிஞ்சுக்கலை அப்படின்னுட்டா ஒரு பலனும் இல்லை. நீ பகவானை தெரிந்து கொண்டு விட்டாயானால் இவற்றையெல்லாம் நீ தெரிஞ்சு காட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னுட்டா பகவானை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன தெரியும்னார்? ஆனந்தம். எப்பொழுதும் துக்க கலப்பில்லாத ஆனந்தம். உலகத்தில் இருக்கிற சின்ன இன்பங்கள் எல்லாம் ஒரு துன்பம் கலந்தே இருக்கு. துன்ப கலப்பில்லாத ஒரு ஆனந்தம் பகவானுடைய திருவடியில் இருக்கு. அந்த திருவடியை நாம் ஆசிரிச்சோமானால் நமக்கு அது மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. மோட்சம் அப்படிங்கிறதுக்கு எளிமையாக ஒரு பொருள் சொல்லணும் அப்படின்னுட்டா நிரந்தரமான துன்ப கலப்பு இல்லாத ஒரு ஆனந்தம். அந்த க்ஷத்ரபந்து அந்த மகரிஷி முன்னாடி கண்ணீர் விட்டுண்டு அழறான். ஏன்பா அழற? நான் எப்படி சுவாமியும் உங்கள்கிட்ட சொல்லுவேன்? நான் பண்ணின தவறுகள் 1 2 அவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கேன். ஒரு தேசத்தினுடைய ராஜாவா இருந்தும் என்னுடைய குடிமக்கள் எல்லாம் இப்படி துன்பப்படுத்தினேன். நான் தான் அவர்களை காப்பாற்றணும். நான் காப்பாற்றாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் என்னை நம்பின அவர்களுக்கு துரோகம் பண்ணினேன், இவ்வளவு தவறுகள் பண்ணினேன் அப்படின்னு அழறான். அழும்பொழுது அவர் பார்க்கிறார், இவனுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லலாமே.
ஏதாவது கங்கையில் போய் குளிச்சுட்டு வா, இல்லை ஒரு 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 வருடத்துக்கு சாப்பிடாம இரு, ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் சொல்லலாம். ஆனால் அந்த மகரிஷி அதை சொல்கிறதுக்கு அவர் ஆசைப்படலை. ஏன் ஆசைப்படலை அப்படின்னுட்டா, ஏதோ நம்ம கிட்டக்க இவன் வந்து நிற்கிறான், அப்படி நம்முடைய சாநித்தியத்தினுடைய ஒரு விசேஷத்தினால, நம்மளை பக்கத்தில் இருக்கிறதுனால இவன் மனசில் இத்தகைய ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டு அவன் பண்ணின தப்பெல்லாம் சிந்தனை பண்ணுறான். நம்ம கிட்டக்கு இவன் தூர விலகி போயிட்டானால் அப்புறம் அவனுக்கு இந்த சிந்தனை வராது. அப்போ அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆமாம், உலகத்தில் யாரு தான் தப்பு பண்ணல, போட, பாவமாவது புண்ணியமாவது நரகமாவது எல்லாம் பெருமாளால் தான் நடக்கிறதுங்கிறா இல்லையா, அந்த பெருமாள் தான் என்னை தப்பு பண்ண வச்சார் போ அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி இல்லை, பிராயச்சித்தம் பரிகாரங்கள்லாம் இதெல்லாம் யாரால முடியும் பண்ணுறதுக்கு அப்படின்னு போயிடுவான். இப்போ அவனுக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரதே இல்லை, தான் தப்பு பண்ணிட்டோங்கிற எண்ணம் வரதே காரணம் என்ன அப்படின்னுட்டா, அந்த மகாத்மாவுடைய சமீபத்தில் அவன் இருக்கான். நாமே கூட ஒரு மகாத்மாவுடையே கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், பகவானை அடையணும், பகவான் ஒருத்தன் இருக்கான், எப்படியாவது இந்த ஜென்மாவை நம்ம வந்து கடத்தெத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு கொஞ்சம் விலகும் பொழுது குறைஞ்சி போய்ட்டதை பார்க்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் கூடயே இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் மனசில் அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விலக 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 உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரோட நாம் சேர்ந்து பழக, உலக விஷயங்களை படிக்க கேட்க புத்தி மாறி போயிடும். ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை இன்னைக்கு புளியெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி வைக்கிறோம். தேய்ச்சி வச்சுட்டாக்க பல பல பலன்னு தங்க மாதிரி இருக்குது. ஆனால் 10 நாள் கழித்து அதில் களிம்பு ஏறி போயிடுறது, திரும்பி சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா. அது மாதிரி தான் நம்முடைய மனதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மனது அத்தகைய ஒரு சூழ்நிலையிலிருந்து யாராவது நம்ம பக்கத்தில் இருந்துட்டு, பகவான் இருக்கான், நாம ஜபம் பண்ணு, பகவான் கைவிட மாட்டான், பகவானை நம்பு, ஜென்மா ஒவ்வொரு நாளும் வீணாக போயின்னு இருக்கு, திரும்பி போனால் வராது அப்படின்னு யாராவது ஒருத்தர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு வரமாட்டேங்கிறது, அதுவும் விட்டுட்டோமானால் சுத்தமாக நமக்கு வராது. அதனால தான் சத்சங்கம்னா என்னன்னா, சதா பகவானை பற்றியும் பகவானை அடையணுங்கிறத பற்றியும் ஏன் அடையணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு தான் சத்சங்கம்னு பேர். திருப்பி 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 நமக்கு ஒருத்தர் ஹிதோபதேசம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது தெரியும் இவருக்கு. நம்முடைய ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இவன் அப்படி பேசுகிறான், அப்படிலாம் நினைக்கிறான். நம்ம விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டானால் இவனுக்கு இந்த சிந்தனை இருக்காது. அதுக்காக அவனை பக்கத்திலேயே வச்சுக்க முடியாது, நாம் தபஸ் பண்ணணும். அதனால் இவனுக்கு என்ன உபாயம் அப்படின்னு அப்படி சிந்தனை பண்ணுறார். சிந்தனை பண்ணும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, அவன் பக்கத்தில் ஒரு மாடு இருக்கு. சரி, உன்னுடைய மனைவி மக்கள் குடும்பம் எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டா, நாட்டு மக்களும் கைவிட்டுட்டா, அடித்து துரத்திட்டா, நீ இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுற சாப்பிட்றதுக்கு, உன்னுடைய ஜீவன உபாயம் என்ன, எப்படி சாப்பிட்ற, என்ன வருமானம்? அவன் சொல்கிறான், ஒரே ஒரு பசுமாடு வச்சுட்டுருக்கேன், அந்த மாட்டை வச்சுட்டு தான் அதோ பாலை கறந்து விற்று ஜீவனம் பண்ணின்னு இருக்கேன். நீ ராஜாவாக இருந்தியே, உனக்கு உடம்பு வணங்காதே. அந்த மாடு சாணி போட்டுதுன்னா அள்ளி போடுறதுக்கு, அந்த மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு, அதுக்கு புல் எடுத்துட்டு வந்து போடுறதுக்கு, அந்த மாடை மேய விடுறதுக்கு, இதுக்கெல்லாம் பழக்கம் இருந்தால் தானே முடியும். நீ பெரிய பதவியில் இருந்தவனாச்சே, உன்னால் அதெல்லாம் முடியாது, எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், அதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கேன் அப்படின்னா. அந்த ஆள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் கோவிந்தன் அப்படின்னு உடனே இந்த மகரிஷிக்கு மேனி சிலிர்த்தது. நீ எதுக்கு பிராயச்சித்தம் கேட்குற? நீ பிராயச்சித்தம் பண்ணி ஆச்சே, ஒன்னே ஒன்று பண்ணு. என்னன்னார், அந்த பையனை வேலையை விட்டுட்டு வேற ஒரு ஆளை வேலைக்கு வைக்காத, அவனை வச்சுக்கோ, அதுவே போகிறோம். ஏன் அப்படின்னா, கோவிந்தா மாட்டை கட்டு, கோவிந்தா மாட்டை அவிழ்த்து விடு, கோவிந்தா மாட்டை மேய்க்க கூப்பிட்டுண்டு போ, கோவிந்தா மாட்டை குளிப்பாட்டினியாம், கோவிந்தா மாட்டுக்கு பால் கறக்கிற வேண்டிய நேரமாக எடுத்து, அதனால் 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான்.
ஏன் அப்படின்னா இப்படி கூட பகவான் மோட்சம் கொடுப்பானா அப்படின்னா, பகவானை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டேலானால் இது புரியும். என்ன அப்படின்னா, நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு 100 ஜென்மம் ஆகட்டும், 100 கோடி ஜென்மம் ஆகட்டும், நாம் பேசாமல் இருக்கோம். நம்ம எந்த பிரயத்தனமும் பண்ணுறதில்ல. ஆனால் உனக்கு நல்ல புத்தி வந்து நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவனை அடையிற வரைக்கும் பகவானுக்கு பொறுக்கலை. அவன் காத்துன்னு இருக்கிறதுக்கு தயாராக இல்லை, நீ காத்துன்னு இருக்கிறதுக்கு தயாராக இருக்க. அதனால அவன் மேலே விழுந்து ஏதாவது ஒன்றை பண்ணி தன் பக்கம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதே அவனுக்கு கருத்தாவும் குறியாவும் இருக்கிறதுனால, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பரீட்சை பேப்பரை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த பையனை எப்படியாவது பாஸ் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரானால், எங்கே ஒரு தரம் மார்க்கு போட்டு பார்க்கிறார், கூட்டி பார்க்கிறார், 20 வருது. அவனா 20ன்னு வெளியில் போடலை. அவர் திரும்பி அந்த இடத்துல அரை, கால், 2, 3 அப்புறம் போட்டு பார்க்கிறார், 35 வருது. திருப்பி எங்கேயாவது 2, 2 மார்க்கு போட்டு அதை 40 மார்க் பண்ணி அவனை பாஸ் பண்ணுற மாதிரி பகவானுக்கு காத்துன்னு இருக்கிறதுல இஷ்டம் இல்லை. எப்படியாவது நாம் நம்மளை அவருடைய திருவடியில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆசை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி இவனை சேர்த்துக்க மாட்டோமா. அதனால சொல்றார், இங்கே நாமத்தினுடைய பெருமையை சொல்றார். நாமத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அந்த பகவான் எவ்வளவு கிருபாலு, எவ்வளவு தயாளு, நம்ம அவனுடைய திருவடியில் சேர்த்துக்கணுங்கிறதுல அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருக்கு. மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான். ரங்கநாதரை பார்த்து சொல்றார், உலகத்தில் இவ்வளவு ஜனங்கள் நாம் பிறந்திருக்கோமே, இந்தியாவிலேயே மக்கள் தொகை எவ்வளவு இருக்குது, இன்னும் உலகம் முழுக்க மக்கள் தொகை எவ்வளவு இருக்குது, நாளுக்கு நாள் எவ்வளவு மக்கள் தொகை அதிகமாயிண்டே இருக்குது. ஆழ்வார் பார்க்கிறார், இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று மந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. ரங்கநாதன் ஒரு பித்தன் இருக்கும் பொழுது கூட இவ்வளவு பேர் உலகத்தில் பிறக்கிறாளே. பெருமாளையே பார்த்து சொல்றார், இத்தனை அடியரானார்க்கு இவ்வளவு கிருபை பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் பகவானுடைய பேர்பட்ட பாவம் பண்ணினவனுக்கும் எவ்வளவு தப்பு பண்ணினவனுக்கும் குற்றம் பண்ணினவனுக்கும் கூட அதையே பார்க்காம, தோஷத்தை பார்க்காம, ஏதோ என் ஊரை சொன்னான், என் ஊருக்கு வந்தான், என் ஊரை பார்த்து கை குப்பினான், என்னுடைய ரூபத்தை பார்த்தான், என்னுடைய நாமத்தை பார்த்தான்னு ஏதாவது ஒரு காரணத்தை பற்றி அவனை கரையத்துறது அப்படின்னு ஒரு சங்கல்பம் உடைய இந்த ரங்கநாதர் இப்படி படுத்துன்றிருந்தும் கூட என்ன பித்தனை பெற்று மந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இன்னும் உலகத்தில் ஜனங்கள் பிறக்கிறாளே, அவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு தரம் கூட ஸ்ரீரங்கம் வரல போல இருக்கு. ரங்கா அப்படின்னு ஒரு தரம் சொல்லல போல இருக்கு. இந்த ரங்கநாதனுடைய திருமேனியினுடைய அழக ஒரு தரம் கண்ணார பருகலை போல இருக்கு. அதனால தானே இவர்கள் பிறக்கிறா. அவனுடைய நாமத்தை சொல்லியிருந்தாலோ, ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசம் பண்ணியிருந்தாலோ, ரங்கநாதனுடைய திருமேனியினுடைய அழக சௌந்தரியத்தை அவர்கள் கண்களால் பருகியிருந்தாலோ திருப்பி பிறப்பாளா? எப்போ பிறக்கிறாளோ அதனாலேயே இவர்களுக்கு இன்னும் ரங்கநாதனுடைய கிருபைக்கு எந்த விதத்திலையும் நாமத்தினாலையும் ரூபத்தினாலையும் க்ஷேத்திரத்தினாலையும் இவர்கள் பிராப்தமாகலைன்னு தெரியறது. பித்தன் ஏன் சொன்னார் அப்படின்னார், பித்தன்னா 2 தெரியக்கூடாதான் அவனுக்கு. என்ன அப்படின்னா, தன்னை பற்றியும் தெரியக்கூடாது, புறத்தியாரை பற்றியும் தெரியக்கூடாது. ஒரு பெரிய ரொம்ப நிறையா படிச்சிருக்கார், பெரிய பதவியில் இருந்தார். பதவியில் இருக்கும் பொழுது அவர் அவ்வளவு கௌரவமாக நடந்துப்பார். பெரிய போஸ்டில் இருந்தார் இல்லையா, அவருடைய அந்த ஸ்டேட்டஸ்க்கு குறைச்சல் வரா மாதிரி எந்த விதத்திலையும் தானும் நடந்துக்க மாட்டார், பிறர் நடக்கிறதுக்கும் அனுமதிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு பைத்தியம் பிடிச்செடுத்து அப்படின்னா, அவர் ரோட்டில் போகும் பொழுது அவ்வளவு பெரிய பதவியில் அவ்வளவு கௌரவமாக அவ்வளவு கெடுபிடியாக இருந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரோடையோ விளையாடி போவார், யாரோடையோ சிரிச்சுட்டு போவார், மூளையில் போய் உட்காருவார், சாக்கடையில் போய் உட்காருவார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னார், அவர் எவ்வளவு பெரியவருங்கிறது அவருக்கு மறந்து போயிடுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2வது என்ன அப்படின்னார், கிட்டக்கு யாரோ ஒருத்தன் வரான், இவருடைய தகுதிக்கு எந்த விதத்திலையும் அவன் சமம் கிடையாது, அவன் தோள் மேலே கை போட்டுட்டு போறார் அப்படின்னா,
அந்த பித்து பிடித்ததுனால அவருக்கு ரெண்டும் தெரியலை. என்ன தெரியலன்னா, தன்னுடைய தகுதியும் தெரியல, அவன் யாருங்கிறதும் தெரியலை. அது மாதிரி இங்கே பெரிய பெருமாள் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கானே, அவனுக்கு தன்னுடைய கௌரவமும் தெரியலை, நாம் வரோமே நம்மளுடைய யோக்கியதையும் தெரியலை. அவனுடைய கௌரவம் தெரிந்திருந்ததுன்னா, இந்த மாதிரி இவ்வளவு பாவங்களும் குற்றமே பண்ணுறது தொழிலாவுடைய ஒருத்தனை போய் தன்னுடைய மகிமை எப்பேற்பட்டது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் எப்பேற்பட்டது, பரமபதம். இந்திரனுக்கு கனவுல கூட நுழைய முடியாத ஒரு இடம், அந்த பரமபதத்தை இப்படி வாரி விடுறானே. யாருக்கு? க்ஷத்ர பந்துக்கு. யாருக்கு? அஜாமிலனுக்கு. என்ன காரணம்னார், புத்திரனை கூப்பிடுறேன்னு அவன் நாராயணான்னு சொன்னான், இவன் மாடு பார்த்து கொள்றவனை கூப்பிடுறேன்னு கோவிந்தான்னு சொன்னான். அப்படின்னுட்டா அவருக்கு தன்னுடைய கௌரவமும் தெரியலை. பிள்ளைய கூப்பிட்டான் நாராயணான்னு, தன்னுடைய பார்ஷதர்களை போய் அனுப்பி அவனை கூப்பிட்டுண்டு வா அப்படின்னா அவருடைய கௌரவம் எங்கே தெரிஞ்சிருக்கு அவருக்கு? அவருடைய கௌரவமும் தெரியலே, நம்முடைய யோகியதையும் தெரியாததுனாலே பித்தனை பெற்று மந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. கிராமங்கள் எல்லாம் பசுமாடு வச்சுருக்கிறவான், பசுமாடு கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டால் அதை நக்கி 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 கொடுத்து அப்படியே அந்த வாத்சல்யத்தினால் அதுக்கு பால் சுரக்கும், பால் கறப்பா. சில கண்ணுக்குட்டி பிறந்த உடனே செத்து போயிடும், இவர்களுக்கு பால் வேணும் இல்லையா? அந்த செத்துப்போன கண்ணுக்குட்டியோடைய தோலை நன்னா பதப்படுத்தி அதுக்குள்ளே வைக்கொள்ள சுருட்டி 4 கட்ட காலை கொடுத்து ஒரு கண்ணுக்குட்டி பொம்மை மாதிரி பண்ணி அந்த தாய்ப்பசு கிட்ட கொண்டு போய் வைப்பா. இந்த தாய்ப்பசு அந்த கண்ணுக்குட்டியை அப்படியே பார்த்து நக்கி 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 கொடுத்து அது கண்ணிலேருந்து ஜலம் வரும், அப்படியே பாலை சுரந்துரும். இவ பாத்திரத்தில் அப்படியே ஏமாற்றி கறந்துட்டு வந்துடுவா. ஒரு உயிருள்ள கண்ணுக்குட்டி செத்து போன பிறகு ஒரு பொம்மை கண்ணுக்குட்டியை 4 கட்ட கால் வச்சு வைக்கோலை சுற்றி ஒரு தோலை சுருட்டி அதுக்கிட்ட கொண்டு போனால் கூட அந்த தாய் உள்ளத்துக்கு வாத்சல்யத்தினால எப்படி பால் அதனுடைய மடியில் ஒரு இயல்பாக அதில் பெருகி வரதோ, அந்த மாதிரி உள்ளத்தில் நாம் எப்படி இருந்தாலும் கூட ரங்கா அப்படின்னு ஒரு தரம் சொன்னோமானால் பகவான் குழஞ்சு போய்ட்றான். அவனுக்கு கிருப்பை வந்துவிடுறது. நீ யார், என்ன ஊர், என்ன பேர், என்ன யோக்கியதை அதை பார்க்கறதில்ல. நீ அவனை கூப்பிட்ட உடனேவே அவனுடைய மனசு குளிர்ந்து போய்டுறது, குழஞ்சு போய்டுறது. அடுத்து தான் அவன் குழஞ்சு போயிட்டானால் கிருப்பை அவன்கிட்டேருந்து வருஷிக்கிறது. நீ நெற்றியில் ஒரு ஊர்த்வ புன்றம் தரிச்சிண்டியானால், கழுத்தில் ஒரு தாமர மாலையோ துளசி மாலையோ தரிச்சிண்டியானால், ஸ்ரீரங்கம் எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு நீ வந்துட்டியானால், ரங்க கோபுரத்தை நீ பார்த்துட்டியானால், அந்த ரங்க வீதியில் பிரதட்சணம் வந்தீரானால், அப்படி இல்லைன்னா ரங்கநாதன் உற்சவத்தில் எழுந்திருளும் போதாவது வீதியிலையாவது தற்செயலாவது அவனை ஒரு தரம் பார்த்துட்டியானால், அதனால் ரங்கநாதனுடைய விமானம் இருக்கே, அந்த விமானத்தை பார்த்தாலே உன்னுடைய பாப்பங்கள் போயிடும். ரங்கநாதனை தியானம் பண்ணினாலே போகிறோம். சதா சர்வகாலமும் உன்னுடைய வாக்கில் ரங்கா ரங்கா ரங்காங்கிற நாமம் வந்தாலே போகிறோம். அதனால ஆழ்வாருக்கு எது இப்போ பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னார், இப்படி ஒருத்தர் கிருப்பை பண்ணுறதுக்கு இருந்தும் ஜனங்கள் திரும்பி திரும்பி பறக்கிறாளே. ஒரு ஊரில் ஒரு பிரபு இருக்கான், பெரிய கோடீஸ்வரன், எடுத்து எடுத்து கொடுத்தாலும் வற்றாத ஒரு ஐஸ்வர்யம் அவன்கிட்ட இருக்கு. அப்படி ஒருத்தன் ஊரில் இருந்தும் அந்த ஊரில் 4 பேர் தரித்திரனாக இருந்தால் எவ்வளவு வியப்போ. பிரவாகமான நதி அப்படி கரை புரண்டு ஓடும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் தாகத்தினால தவிச்சான், எவ்வளவு வியப்போ. அவ்வளவு வியப்பாக இருக்கு. இப்படி ஒரு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் இன்னும் பிறந்து 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 இந்த சம்சாரத்திலேயே ஒழுந்துருக்காளே அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று மந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படிங்கிறார் ஆழ்வார். அழைக்கின்றார்